இயக்குனர் கிட்டு இயக்கத்தில் வி ஹவுஸ் புரொடக்ஷன் சார்பில் தயாரிக்கப்பட்ட சல்லியர்கள் திரைப்படம் சத்யாதேவி, மகேந்திரன், கருணாஸ் மோகன் போன்ற பல நடிகர்களுடன் வெளியாச்சு. ஆனால் படம் வெளியான போது போதுமான அளவு தியேட்டர்கள் கிடைக்கல. இதனால் எதிர்நோக்கிய தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி ரிலீஸை நிறுத்தி படத்தை நேரடியாக ஓடிடி தளங்களில் வெளியிட இருக்கிறதாக தெரிவிச்சிருக்காங்க. தற்போது சுரேஷ் காமாட்சி தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளிப்படையான ஒரு பதிவை சொல்லியிருக்காரு. திரையரங்களில் படத்திற்கான நிலையை பகிர்ந்திருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய படம் ஜனவரி 1 அன்று வெளியிட வேண்டும் அப்படின்னு திட்டமிட்டிருந்தோம். ஆனால் வெறும் 27 திரையரங்குகள் மட்டும்தான் கிடைச்சது. சிறிய படங்களுடைய நிலைமை இன்னைக்கு இப்படி தான் இருக்குது. வெறும் 27 திரையரங்குகளை வச்சு படத்தை வெளியிடுவது சாத்தியமே கிடையாது. பெரிய படங்களுக்கும் கூட திரையரங்குகள் வழங்கப்படுது. ஆனால் சிறிய படங்களுக்கு அப்படி வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. சுரேஷ் காமாட்சி மேலும் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் எடுத்திருப்பது தமிழ் மக்கள் சார்ந்த ஈழத்தமிழர்களுக்கான படம். எங்கள் மக்களுக்கான படத்தை வெளியிட இவ்வளவு போராட்டம். குறிப்பாக பிவிஆர் திரையரங்கில் ஒரு திரையரங்கும் கூட கிடைக்கவே கிடையாது. கேட்டாலும் தரல. இவ்வளவு திரையரங்குகள் நிரம்பி இருக்குது. ஆனால் எங்களுக்கு கொடுக்கல. தற்போதைய நிலையை அவர் ரொம்பவே கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கார். ஒரு படம் ஓடாதுன்னு தீர்மானிக்க யாரு? திரையரங்கு கொடுங்க. படம் ஓடலை அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் முன்கூட்டியே தீர்மானிக்கிறது ஏன்? பெரிய படங்களில் காசு பார்த்து கொண்டு சிறிய படங்களை நசுக்கிறாங்க. இப்படியே போனால் தமிழ் சினிமா மெல்ல மெல்ல சாகும். ஏற்கனவே நிலை செத்து போய் தான் இருக்குது. இனியும் இதுபோல் தொடர்ந்தால் ரொம்பவே மேலாதிக்க பாதிப்பு ஏற்படும். இதனால் சல்லியர்கள் படக்குழு படம் ஓடிடி ப்ளஸ் தளத்தில் உலகம் முழுக்க உள்ள தமிழர்களுக்கு வெளியிடப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. தயாரிப்பாளர் மக்கள் ஆதரவு மிக முக்கியம் அப்படின்னும் படம் வெற்றி பெற உகந்த மக்கள் ஊக்கத்தை வேண்டி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. பிரசாத் லேப் திரையரங்கில் படம் வெற்றிகரமாக இருக்கக்கூடிய விழா நடத்தப்படும் அப்படின்னு உறுதி கொடுத்துருக்காரு. சுரேஷ் காமாட்சியினுடைய இந்த பதிவு சிறிய படங்கள் எதிர்கொள்ளும் திரையரங்கு பிரச்சனைகளை ரொம்பவே கார்ப்பரேட் முறைகேடுகள் செய்து திகில் எழுப்பக்கூடிய வகையில் தமிழ் திரையுலகில் இந்த மாதிரியான நிலைமையெல்லாம் இருக்குது அப்படின்றத வெளிப்படுத்துதுன்னு பலருமே இதை கேள்விப்பட்டு சொல்லி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.